அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 22 தேவர் அதிகாரமும் பகவத் மகிமையும். மைத்ரேயரே, முன்பு மிருது மன்னன் முனிவர்களால் முடிசூடப்பட்ட பெற்றபோது தேவர்களுக்கும் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பிராமணர்களுக்கும் வேள்விகளுக்கும் தவங்களுக்கும் சந்திரன் பொறுப்பானவனாக பிரம்மதேவர் நியமித்தார். அதுபோல குபேரன் ராட்சகர்களுக்கு அதிபதியாகவும் வருணனை நீருக்கு அதிபதியாகவும் விஷ்ணு என்னும் சூரியனை ஆதித்யர்களுக்கு அதிபதியாகவும் தக்ஷனை கத்தமர் முதலிய பிரஜாநாதர்களுக்கு அதிபதியாகவும் இந்திரன் வசு ருத்திர ஆதித்ய பிரணமோனான தேவதைகளுக்கு அதிபதியாகவும் பிரகல்நாதனை தைத்திரியர்களுக்கு அதிபதியாகவும் யமதருமரை பிதுர்களுக்கு அதிபதியாகவும் ஐராவதத்தை யானைகளுக்கு அதிபதியாகவும் கருடனை பறவைகளுக்கு அதிபதியாகவும் வாசுகியை பாம்புகளுக்கு அதிபதியாகவும் விருட்சஞ்சனை பசுகளுக்கு அதிபதியாகவும் இமவானை மலைகளுக்கு அதிபதியாகவும் கபிலரை முனிவர்களுக்கு அதிபதியாகவும் சிங்கத்தை மிருகங்களுக்கு அதிபதியாகவும் புலி நகமும் பற்களும் கொண்ட மிருகங்களுக்கு அதிபதியாகவும் கல்லாலான மரங்களுக்கு அதிபதியாகவும் நியமித்து ரக்ஷகங்களை கொடுத்தருளினார். அதன்பின் சுதான்பாவை கீழ் திசைக்கு அதிபதியாகவும் சங்கபதினை தென் திசைக்கு அதிபதியாகவும் கேதுமா என்பவனை மேல் திசைக்கு அதிபதியாகவும் ஹிரண்யரோமா என்பவனை வடதிசைக்கு அதிபதியாகவும் நியமித்தார். அதனால் அவர்கள் தமது பணியை செய்து வந்தனர். இவர்கள் எல்லோரும் ஸ்ரீமன் நாராயணரின் விபூதியாக இருப்பவர்கள். மைத்ரேயரே, சர்வேஸ்வரனான ஸ்ரீ கரியை தவிர யாருக்கும் காக்கும் திறமை இல்லை. அவன் எவ்வாறு உலகை ரட்சிப்பார்களோ அப்படியே படைப்பு காலத்தில் படைப்பு கர்த்தாவாகிய படைத்து கொண்டும் பிரளய காலத்தில் சங்கரண கர்த்தாவாயி சங்கரணம் செய்து கொண்டும் இருக்கின்றார். மகாவிஷ்ணு சிருஷ்டியை ஸ்திதி சங்காரகணங்களிலும் 4 பேதமுடையவனாக இருக்கிறான். முதல் அம்சத்தில் அவன் பிரம்மாவாகவும், இரண்டாவது அம்சத்தில் மரிஷி பிரஜாபதியாகவும், மூன்றாவது அம்சத்தில் காலமாகவும், நான்காவது அம்சத்தில் சகல பூதங்களாகவும் ரஜோ குணத்தை ஆஸ்பரித்து படைப்பான். ஸ்திதி காலத்தில் நானாவித திவ்ய அவதார சுரூபியாகவும், இரண்டாவது அம்சத்தில் மனுவாதி ரூபியாகவும், மூன்றாவது அம்சத்தில் காலரூபியாகவும், நான்காவது அம்சத்தில் சகல பூதங்களிலிருந்தும் ரட்சிப்பார். சங்கார காலத்தில் முதல் அம்சத்தால் ருத்ர ரூபம் தரித்தும், இரண்டாவது அம்சத்தால் அக்னி வாயு அந்தாதிகள் ரூபங்களையும், மூன்றாவது அம்சத்தால் காலஸ்வரூபம் தரித்தும், நான்காவது அம்சத்தால் சர்வபூத அந்திராதிமதாக இருந்தும் சங்கரிப்பான். மைத்ரேயரே, இவ்விதமான கல்பம் தோறும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய கிரியைகளை எம்பெருமானுக்கு 4 பேதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரம்மாவாகவும் தசாதிகளும் காலமும் சகல பூதங்களும் மகாவிஷ்ணுவின் லீலை விபூதிகளாகும். உபேந்திராத்யாவ சுரூபங்களும் மனு முதலானவர்களும் காலமும் சகல பூதங்களும் விஷ்ணுவின் லோகஸ்துதி கேதுகளுக்கான லீலா விபூதி ஆகும். ருத்ரன் யமன் முதலியோரும் காலமும் சகல பூதங்களும் விஷ்ணுவின் லோக சங்கார காரகங்களாக விபூதிகளாகும். பிரம்மா மரிஷி முதலிய பிரஜாபதிகளும் ஆரம்பத்தில் இருந்து பிரளயகாலம் வரை எவற்றையும் படைத்து வருகிறார்.
படைப்பிற்கு முக்கிய காரணம் காலம். கால சக்தி இல்லாமல் பெறாது. பிரளயத்தின் போது காலசக்தி இல்லாமல் சங்காரம் செய்வது ஜனனத்துடைய ருத்ரரூபமாகும். மகாவிஷ்ணுவே மறைந்து நின்று சிருஷ்டி ஸ்திதி சங்காரகங்களை செய்தருளுகிறார். இனி அவருடைய சுரூப அந்தரத்தை சொல்கிறேன். ஸ்ரீமன் நாராயணருடைய பரஸ்பரூபம் 4 விதமாக இருக்கும். இவ்வாறு பராசர முனிவர் கூறும்போது மைத்ரேயர் குறுக்கிட்டு கேட்டார், நாராயணருடைய சுரூபம் 4 விதமானது என்றீர்கள், அதை விளக்கமாக கூறுங்கள். மைத்ரேயரே, உலகத்தில் விருப்பத்திற்குரிய பொருளை தேர்ந்தெடுப்பதற்கு கருவியாக இருப்பது சாதனமாகும். இதை சாத்தியம் என்றும் சொல்வார். மோட்சமடைய விரும்பும் யோகிகளுக்கு பிராணாயாமம் போன்றவை சாதனமாகவும் பரப்பிரமானது சாத்தியமாகவும் உள்ளன. யோகிகளுக்கு பிறக்கும் ஞானமானது அந்த ஞானமயஸ்வரூபத்திற்கு முதல் பேதமாகும். யோக பயிற்சி செய்பவர்களுக்கு சாஸ்திரத்தினால் உண்டான ஞானமானது 2வது பேதமாகும். தியானஸ்வரூபமான ஞானமானது 3வது பேதமாகும். இந்த 3 வகையான சாதனங்களால் இருந்தற்குரிய விசேஷத்தால் தோன்றும் ஆத்ம ராட்சச காரணமானது 4வது பேதமாகும். ஞானமாகிய விஷ்ணு பகவானுக்கு பிரம்மம் என்று பெயர் சொரூபம் என்று வழங்கப்படும். எந்த யோகி அந்தரஸ்வரூபத்திலே முடிவு காலத்தின் நினைப்பில் சக்தியினாலே வேறு நினைப்புகளெல்லாம் தவிர்த்து பற்றற்றவனாகவோ அவர்கள் உமி நீக்கிய அரிசியை போன்றவர்கள். பிரம்மா விஷ்ணு ருத்ரனிடையே பிரம்ம சக்தியானது அதிக அளவில் வியப்பித்திருக்கும். அது பிரம்மருத்தினருக்கிடையே அது பிரவேசமாகவும் விஷ்ணுவருக்கிடையே சுரூபமாகவும் இருக்கும். அவர்களை விட சதாதிகளுக்கும் அவர்களை விட மனிதர்களுக்கும் மிருகபக்ஷி சரீச சுரூபங்களுக்கும் அவற்றை விட மரம் செடி கொடிகளுக்கும் முறையாக குறைந்திருக்கும். இப்படியான பிரபஞ்சமானது எம்பெருமானுக்கு ஒரு சுரூபமாகும். பூர்வ காலத்தில் சொல்லப்பட்ட சர்வ சக்திகளும் கொண்டவனுக்கு மூர்த்தமான வேறொரு ரூபம் உண்டு. யோகிகள் சாலபணம் என்ற மகா யோகத்தை பயிலும்போது யோகிகளுக்குள்ளே அஸ்திர பூர்ணாகதி சகிதமும் திவ்யமானமும் திவ்ய ஞானமும் விஷ்ணுவின் அந்த சுரூபம்தான் தியானம் செய்யப்படுவதாகும். பற்றற்று யோக பிரயாசம் செய்யும் யோகிகளுக்கு இப்போது நான் சொன்ன தியான சிறப்பே சித்தியை தரும். மைத்ரேயரே, இதுவரை சொன்ன சகல சுரூபங்களும் விட பரமாபாமன சுரூபம் அந்த விஷ்ணுவின் சுரூபம் இல்லாது வேறில்லை. குருவே, ஸ்ரீமன் நாராயணர் சகல உலகையும் அஸ்திரபூஷண ஸ்வரூபமாக தரித்திருக்கும் வித்தையை சொல்லி அருளுங்கள் என்றார். மைத்ரேயரே, உலகத்தோடு ஒட்டாதவனும் உலகத்தை தன்னுள் அடக்கியவனுமான விஷ்ணுவே கௌஸ்துவ மணியாகவும் ஸ்ரீவத்சம் என்ற மனுவர்க்காகவும் புத்தியே கைமோதகை என்ற கதாயுதமாகவும் சாம்பசங்கரமா பாஞ்சசன்னியம் என்றும் சங்காகவும் சாத்சாகர சரங்கம் என்ற வில்லாகவும் சலாத்மனமாகனை மனமே மகாவேகத்தில் வாயுவாகவும் மிஞ்சக்கூடிய சுதர்சனம் என்ற சக்கரமாகவும் பஞ்சபூதங்களும் வசிஷ்டமான ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அம்புகளாகவும் வித்தையே நந்தகம் என்ற கத்தியாகவும் அவ்வித்தையே அக்கத்தியின் உரையாகவும் ஸ்ரீமன் நாராயணர் அஸ்திரபூஷண சுரூபமாக தரித்து கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றார். வித்தையையும் அவித்தையையும் சேதனமும் சோதனமும்
நாராயணனிடத்தில்தான் உண்டு. கலாகாரிஷ்ட முகூர்த்த அகோராத்திர மாச அயனாசனம் வஜ்ரஸ்வரூபமாக காலமும் ஸ்ரீகரியின் ஸ்வரூபமாகும். பூலோக பவர்லோக சுபலோகமும் மகாலோக ஜனலோக தவலோக சத்தியலோகங்களும் தேவ மனுஷ பசு பக்ஷி ஆகிய உயிரினங்களும் 4 வேதங்களும் வேதாந்தங்களும் ஸ்ருதிகளும் காவியங்கள் கீதங்கள் மற்றும் எல்லா வகையான பொருள்களும் நாராயணரிடம் சரீரமாகும். அவரை விட உயர்ந்த பொருள் எதுவும் இல்லை என்று திடமாக யார் நம்புகிறானோ அவன் பிறவித்துயரை நீக்கி மோட்சத்தை அடைவான். மைத்ரேயரே, விஷ்ணுவின் புராணத்தில் முதல் அம்சத்தை சொன்னேன். இந்த முதல் அம்சத்தை கேட்ட மனிதர்களுக்கு புண்ணிய நதிகளில் 12 ஆண்டுகள் கார்த்திகை பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நீராடிய பயன்கள் உண்டாகும். சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கந்தர்வதாதிகளுக்கும் அனைவருக்கும் மகிழ்ந்து சகல செல்வங்களையும் கொடுப்பார் என்றார் பராசர முனிவர். இத்துடன் விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சமானது நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நாளை விஷ்ணு புராணம் 2வது அம்சம் தொடர்ச்சியை பார்ப்போம். துவங்க உள்ளது.